ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஆந்திரா குண்டூர் கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம். யாரை கேட்டாலும் நான் ஒரு இட்லி சாப்பிட்டேன், 2 இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி கொடுத்தீங்கன்னா 10 இல்லைங்க, அதுக்கு மேலே கணக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க. வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னியை நீங்கள் ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம், கெட்டே போகாதுங்க. இப்போ நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் புளியும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கழுவிட்டு இப்போ நல்லா சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டுங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதில் இருக்க காம்பை எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். நீங்கள் காம்போடையும் போட்டுக்கலாம். எனக்கு என்னமோ காம்பு பிடிக்காது, அதனால் காம்பை எடுத்துகிட்டு போகிறேன். புளியும் காஞ்ச வத்தலும் போட்டாச்சு. இப்போ வெள்ளைப்பூடு ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, ஒரு 10 சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் கட்டி பெருங்காயம் அதுவும் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். 1-2 அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன மிக்சியில் போட்டதுனால இப்போ தக்காளி போடுறேன், இல்லாட்டி நீங்கள் சேர்ந்தே போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நறுக்கி போட்டாச்சு. அதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். நான் 2 தக்காளி, குட்டி குட்டி தக்காளி தாங்க போட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு மையா. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு தாளிக்கையில் போட்டோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும், அதுக்கு தான் பெருங்காயத்தூள். இப்போ பாருங்கள் கடுகு நல்லா சடன்னு வெடிக்குது. வெடித்த பின்னாடி தான் நம்ம எதையுமே நம்ம சேர்க்கணும், இல்லாட்டி அது வெடிக்கலைன்னா கசக்குங்க. இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை, அதாவது கார சட்னிக்கு அரைச்சி வச்சுக்கோங்களே, அதை எடுத்து சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நான் போட்டுக்கிட்டேன். மிக்சியில் இருக்கிறதெல்லாம் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் அப்பைக்கப்போ செஞ்சு சாப்பிட்றணும், இல்லாட்டி நீங்கள் வச்சு ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா. நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு கிளறி கொடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா இதோட அப்சர்வ் ஆகணும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த பச்சை வடையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடணும். அப்போத்தே நமக்கு ஒரு வாரத்துக்கு கெட்டே போகாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா கணக்கு இல்லாமல் இட்லி சாப்பிடுவாங்க. பாருங்கள், அவ்வளோதான். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இட்லி சுட்டு வச்சுருக்கேன். நல்லா சும்மா பஞ்சு மாதிரி இட்லிங்க. அது கூட இந்த சட்னி வச்சா அந்த 3 இட்லியெல்லாம் பத்தாதுங்க. ஆமாம், பாருங்கள், சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதேங்க, நம்மளோட ஆந்திரா குண்டூர் கார சட்னி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.